பங்களாதேஷ் நாட்டில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக அங்கு கல்வி பயில சென்ற தமிழக மாணவர்கள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் 4வது நாளாக இன்று 42 பேர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். பங்களாதேஷில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டம் மற்றும் கலவரம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து மருத்துவம் படிக்க சென்ற மாணவர்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். இந்திய எல்லை அருகே உள்ள நகரங்களில் படிக்கும் மாணவ மாணவிகள் தூதரக அதிகாரிகள் மூலம் இந்திய எல்லைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். அதன்படி பங்களாதேஷில் இருந்து கடந்த 3 நாட்களாக 166 தமிழக மாணவர்கள் அழைத்து வரப்பட்டனர். 4வது நாளாக இன்றும் 42 மாணவர்கள் கொல்கத்தா விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு அரசு செலவில் விமானம் மூலம் சென்னை வந்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இதுவரை 208 தமிழக மாணவர்கள் அழைத்து வரப்பட்டு உள்ளனர் என்றும் அங்கு இயல்பு நிலை ஏற்பட்டதும் மீண்டும் மாணவர்கள் படிக்க செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். மாணவ செல்வங்களை பாதுகாப்பான முறையில் அவங்களுடைய விருப்பத்தோடு அழைத்து வந்து இல்லத்தில் பெற்றோர் இல்லத்தில் ஒப்படைக்கின்ற பணி இன்றைக்கு தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அந்த கட்டத்தில் இன்றைக்கு 42 மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து 21ஆம் தேதி 49 மாணவர்களும், 22ஆம் தேதி 82 மாணவர்களும், 23ஆம் தேதி 35 மாணவர்களும், இன்றைக்கு 42 ஆக ஒட்டுமொத்தமாக இதுவரையிலும் 208 பேர் மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். சென்னை திரும்பிய மாணவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியபோது கலவரம் காரணமாக வீட்டை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு உதவி மையத்தை தொடர்பு கொண்டதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினர். தங்களை அழைத்து வந்த தமிழக அரசு மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இது எல்லாமே நடந்துச்சு. இந்த கலவரம் எல்லாம் ஆரம்பித்த உடனே எங்கள் காலேஜில் லாக்டவுன் போட்டுட்டாங்க, யாரையும் வெளியில் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வெளியில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியலை. ஆனால் ஏதோ பெருசாக நடந்திருக்குன்னு மட்டும் தெரியும். எங்களுக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. அதனால எங்கள் வீட்டில் தொடர்பு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 அசால்ட் நடந்துருக்குது. அங்கே நியர்லி ஒரு 10 to 15 மீட்டர்ஸில் 10 பேர் இறந்துருக்குறாங்க. இவங்களை தொடர்பு கொள்ள 3 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் நான் இது பண்ண உடனே ரொம்ப துரிதமாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அத்தனை பேர் அவங்க காலேஜ்லேருந்து நேற்று 4 பஸ்ஸில் கிளம்பி இங்கே வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய அக்காமடேஷனில் ஃபுட்டில் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க.